மயிலாடுதுறையில் 79 பள்ளிகளைச் சேர்ந்த 232 பள்ளி வாகனங்கள் ஆய்வு. ஓட்டுநர்களுக்கு உடல் தகுதி மற்றும் கண் பரிசோதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி தாலுகாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்கள் செயல்திறன் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த 79 பள்ளியைச் சேர்ந்த 232 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யப்பட்டன. பள்ளி வாகனங்களில் தீயணைப்பான், முதலுதவி பெட்டி, வாகனத்தின் இருக்கைகள் மற்றும் தளம், வாகன சக்கரத்தின் தன்மை, ஆவணங்கள், பதிவுச்சான்று, அனுமதி சீட்டு உள்ளிட்ட வாகனத்தின் தகுதிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச உடல் மற்றும் கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக விபத்து மற்றும் தீ விபத்து ஏற்பட்டால் பாதுகாத்துக் கொள்வது குறித்தான வழிமுறைகளை மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர்.